என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமாவாஸ்க்கு ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்க விஜய் ஷாம்லா. சோ இன்னைக்கு நம்ம ஆதன் சினிமால நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2K லவ் ஸ்டோரி படத்தோட டீம் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்க கிட்ட இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உங்களை பார்த்தாலே, முக்கியமா சுசீந்திரன் சாரை பார்த்தாலே இந்த சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார், அதோட மறு உருவம் தான் சார் நீங்க. அப்பையா இருக்கட்டும் இப்பயா இருக்கட்டும், எப்பயுமே உங்களை அந்த ஒரு கேஷுவல் லுக்ல எவ்வளவுதான் இருந்தாலும் நான் இதுதான் அப்படிங்கறத கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே போறீங்க. எப்படி சார் அது? அது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, அதான் கொஞ்சம் பிளசண்டாவும் இருக்கு வாழ்க்கை. முக்கியமா இதுதான் கொஞ்சம் நிலையானதுன்னு மனசுக்குள்ள அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும். அதனாலதான் கண்டிப்பா எல்லாருக்குமே வெண்ணிலா கபடி குழு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கும் போது அந்த படம் பாத்திருக்கேன் சார். அப்பா தான் ஃபர்ஸ்ட் டைம் காமிச்சிருக்காரு அந்த படத்தை, டிவில தான் பாத்திருக்கேன். அந்த டைம்ல உங்களோட ஒரு சில போட்டோஸ் பார்த்து இருந்திருக்கேன். சன் நியூஸ் அந்த மாதிரி நியூஸ்ல எல்லாம் வரும், அப்ப பாத்திருக்கேன். இப்பயும் அதே சுசீந்திரன் சார நேர்ல பாக்குறேன்னும் போது ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்வா இருக்கு. அந்த இடத்துல இருந்து இவ்வளவு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான பரிமாணங்களை கொடுக்கும். சோ உங்களுக்கு அது எப்படி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய வளர்ச்சி அதான் சொல்றேன், வாழ்க்கையில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அது நெகட்டிவா இருக்கட்டும் பாசிட்டிவா இருக்கட்டும், அது ஹேண்டில் பண்ற விதம், அதுதான் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ஸ். இந்த 16 இயர்ஸ்ல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், டைரக்டர் அப்படிங்கிற அவருடைய முக்கியமான ஜாப்பே பீப்புள் ஹேண்ட்லிங் தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மொத்த பீப்புளையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் எப்படி வரப்போகுதுங்கிறது. அது சினிமான்னு கிடையாது, நம்ம லைஃப்ல கூட பீப்புள் ஹேண்ட்லிங் மட்டும்தான் நம்ம ப்ரெஷர் இல்லாமல் எப்படி வாழ போகிறோங்கிறத டிசைட் பண்ணுது. ஸோ பீப்புள் ஹேண்ட்லிங் அது நான் ஒரு கிளாஸாகவே ஒரு என்ன சொல்றது, ஒரு புத்தகமாகவே ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பான ஜாப் பீப்புள் ஹேண்டில் பண்றதுதான். கண்டிப்பா சார். நான் மகான் அல்ல இந்த படம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும். அந்த கதையை நான் பார்க்கும்போது நம்மளோட ஃபேமிலியில இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, நம்ம ஃபேமிலி கூட ஒத்து போகுது அப்படின்ட்டு எல்லாருமே அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க சார். உங்களோட கதைகள் மட்டும் எப்படி சார் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கு? அதான் சொல்றேன், நான் நிறைய ஆடியோ லான்ச்ல சொல்லியிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டு தேனீஸ்வரன் கேமராமேன், அவரை யதார்த்தமா சொன்னாரு, எல்லாருமே ஸ்டெதஸ்கோப்ல கதைகளை தேடிட்டு இருக்காங்க, நம்ம காலு கீழேயாவே அவ்வளவு கதைகள் கிடைக்குது. அதுதான் உண்மை. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள், நம்ம சந்திக்கிற மனிதர்கள், நம்மளை சந்திக்கிற மனிதர்கள், இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. நிறைய பேர்கிட்ட பேசுறதுக்கே ஆள் இல்லாம எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க. உட்காந்து பேசுறோம்னா நமக்கு கதை கிடைக்கும். ஸோ அந்த பேசுறதுக்கான ஸ்பேஸை இங்க நம்ம ஃபேமிலியில நிறைய பேர் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம், வயசானவங்கள்ட்ட எல்லாம். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோணக்கூடிய மனிதர்கள்ட்ட எல்லாம் நான் பேசுவேன். ஸோ அவங்களுக்கு பின்னாடி அவங்க ஏதோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்க்கறது தான். அதெல்லாம் ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம படிக்கிறது, நம்ம பார்க்கறது, நமக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு கோபம் வரும், அந்த கோபத்தோட வெளிப்பாடாக ஒரு கதை வரும். இது எல்லாமே சேர்ந்தது தான். கண்டிப்பா சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடில இருந்து இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்னு ஒரு வேறுபாடுகளும், அதுக்கான நான் பெருசா நீ பெருசா அடிச்சு பாத்துக்கலாம் வாங்கடா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல இந்த 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது கம்மிங் February 14. ஸோ இந்த படம் என்ன மாதிரியான படமா இருக்கு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த கதை, இந்த 2K லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு இந்த படத்தோட பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? இந்த 2K கிட்ஸை பத்தி கதை சொன்னதுனால ஸோ 2K கிட்ஸ் உடைய லைஃப்பை இந்த படத்துல முழுக்க முழுக்க சொல்லியிருக்கோம். 2K கிட்ஸ்னாவே எல்லாருமே நெகட்டிவா பார்த்துட்டு இருக்கும்போது நான் பாசிட்டிவா மட்டுமே பார்த்தேன். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான எனர்ஜி, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான வைப்பு, அதை மட்டுமே இந்த படத்துல சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட்லாம் ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பேசினாலே மிகப்பெரிய ஒரு குற்றம் மாதிரி பார்த்துட்டு இருந்த அந்த காலங்கள் மாறி
ஒரு பையன் கூட ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இருக்கிற அளவுக்கு வீட்டில் இருக்க அப்பா அம்மாவே வந்து மென்டலியா வந்து அவங்களுக்கு தயாராயிட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்க அந்த அளவுக்கு ஜெனூனா இருக்கிறாங்க அப்படிங்கிறது, ஒரு பையனும் சரி ஒரு பொண்ணோட ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து எல்லா பசங்கள்ட்டையும் நான் பேசும்போது, சார் லவ் சார், பிரேக்கப் ஆயிடுச்சு சார், இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கேன், ஒண்ணு கிடையாது சார், ஒரு பொண்ணுங்களோட பேசுங்க, பொண்ணுங்களோட பேசுங்க சார், ஃப்ரெண்ட் இருக்காங்க சார், ஸோ ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி இருக்கா, ஸோ அதுவே ஆரோக்கியமான விஷயம். ஸோ ஒரு அந்த ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் லவ்வர் இல்லைன்னா கூட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கிறாங்க ஆப்போசிட் ஜென்ல. அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயமா நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கும் போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, இந்த 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிறதுக்கு கீழேயே வந்து ஒரு ஸ்டாம்ப் குத்திருக்கீங்க சார், ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான காரணம் என்ன? அது நண்பர்கள், இந்த படம் ஒரு நிறைய நண்பர்கள், 10 நண்பர்கள் ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு அந்த 10 நண்பர்களுமே சேர்ந்து ஒரு ப்ரீ வெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்றாங்க. 2K ப்ரீ வெட்டிங் ஏஜென்சிட்டு ஒரு போட்டோ ஷூட் எடுக்குது, வீடியோ சாங் எடுக்கிறது, இதுதான் அவங்களுடைய ஜாப். ஸோ அந்த 10 நண்பர்கள் லைஃப்குள்ள நடக்கக்கூடிய ஒரு அழகான நிகழ்வுகள் தான் இந்த படம். ஸோ அதனால வந்து 2K லைஃப்னு வச்சாச்சு. சரி, அந்த பசங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல், அந்த அன்பு, ஸோ அதவே நம்ம டைட்டில் வச்சிருவோம். 2K லவ் ஸ்டோரினா இன்னும் ஈஸியா போய் ரீச் ஆகும் அப்படின்ட்டு அந்த டைட்டில் முடிவு பண்ணும். கண்டிப்பா ஒரு சில போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஃபேமிலி பாண்டிங், நம்ம ஃபேமிலியை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஒரு கனெக்டிவிட்டி உருவாகும் சார். அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு நிறைய போஸ்டர்ஸ்ல வந்து தெரியுது. நம்ம மேரேஜ்ல நம்ம ஒரு 10 பேர் நின்று எடுத்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி மேரேஜ் ஒன்று நடந்துச்சு, அதுல 10 பேர் நின்று எடுத்தோம். இது வந்து யூனிக்கான விஷயம் கிடையாது. யூனிக்கானதா இல்லைனாலும் அதான் சொல்றேன், யூனிக்கான இல்லைனாலும் பட் அது வந்து ஒரு அந்த நம்பகத்தன்மையோட அந்த ஃப்ரேம்குள்ள இந்த கேஸ்டிங் எல்லாமே நடிகர்கள் எல்லாமே இருந்தாங்க. அதனால அந்த நம்பகத்தன்மை வந்துச்சு. கண்டிப்பா சார். அந்த நார்மலா ஒரு கல்யாணம் நடக்குதுனாலும் 10 பேர் கூடி நிக்கிறது இல்ல சார், ஆனா இங்க நிக்கும் போது இவ்வளவு பெரிய ஹாப்பி கிரியேட் ஆகுது அப்படிங்கறத காட்டுறதே ஒரு பெரிய விஷயம் தானே. அதே மாதிரி இந்த படத்துல இருக்கக்கூடிய கேஸ்டிங் கண்டிப்பா பேசியாகணும் சார். சோ எப்பயுமே டிஃப்ரெண்டா ஒருத்தவரை காமிக்கணும், அவங்கள அறிமுகப்படுத்தி அவர் வந்து ஒரு பெரிய உச்சத்துக்கு போகணும் அப்படின்னா அது உங்கள இருந்து தான் சார் ஸ்டார்ட். சோ இப்ப இந்த படத்துல நிறைய கேஸ்டிங் இருக்கு, எப்படி ஒவ்வொருத்தவங்களையும் சூஸ் பண்ணீங்க சார்? இந்த படத்துடைய ஹீரோ ஜெகவீர் வந்து அவர் தான். இந்த படம் வந்து யதார்த்தமா மீட் பண்ணும்போது இந்த பையன் நம்ம வீட்டு பையமா இருக்கானே, என்ன பண்றேன்னா இப்படி ஒரு படத்துல வந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கேன், பட் இன்னும் ஷூட் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு அப்படியே சரி சொல்லுங்க நம்ம ஒரு படம் பண்ணுவோம்னு சொன்னேன். பண்ணுவோம் சார் அப்படின்னு அப்படி பேச ஆரம்பிச்சு ஒரு எக்ஸாக்டா 45வது நாள் ஷூட்டிங் போயிட்டோம். ஸோ ஜெகவீருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஜெகவீர் வந்து எப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து ஒரு எல்லாமே சொல்றதுதான், கீழே கீழே இருந்து ஒரு பையன் ஹீரோ ஆகிறது வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். சிவகார்த்தியனா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், கவினா இருக்கட்டும். ஸோ அப்படி கீழேருந்து மேலே வரக்கூடிய ஒரு பையன், சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஜெகவீரை நான் ஹீரோவை அறிமுகப்படுத்தினதுல. அப்புறம் இதுல வேற அறிமுகப்படுத்தினா லத்திகா பாலமுருகன், அவங்க ஒரு செகண்ட் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஐ திங்க் நிறைய இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் அவங்க ஃபேமஸ், பட் இதுல வந்து அறிமுகம் வராங்க. மீதியெல்லாம் ஆல்மோஸ்ட் நடிச்ச நடிகர்கள் தான். மற்றபடி வேற படங்கள்ல நடிச்சிருந்தாலும் நம்மளோட கதைக்கு அவங்க அடாப்ட் ஆவாங்களா, அவங்களுக்கும் அது விஷயங்கள் செட் ஆகுமான ஒரு விஷயம் இருக்கு. அது நமக்கு அதெல்லாம் நம்ம கதை யோசிக்கும் போது கேஸ்டிங்ஸ் மைண்டுக்குள்ள கடகடன்னு ஒருத்தவங்களோட ஏஜ் தான். ஹீரோடைய அப்பா அப்படின்னா ஒரு 50 to 55 இருக்கணும், இல்லை 55 to 60 இருக்கணும்னா அந்த மாதிரி ஏஜ் லுக்ல கொஞ்சம் மாநாரமா இருக்கக்கூடிய அப்பாவா, இல்ல ஃபேரா இருக்கணுமா அப்பா, இல்ல கருப்பா இருக்கணுமா அப்பா, இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணிடுவோம். கிரியேட்டரா எழுதும் போதே டிசைட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ சரி இந்த கேரக்டரோட மேட்சா இருக்கணும், இந்த கேரக்டரோட முகஜாடியில இருக்கணும் அப்படின்னு பார்த்துதான் நம்ம கேஸ்டிங் பண்றது. அது நிறைய ஆர்டிஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அது ஒன்றும் பெரிய டஃப்பான ஜாப் கிடையாது. நிறைய படங்கள் வேற நான் பார்த்துட்டே இருப்பேன். சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கூட பார்த்தேன்னா அது யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சு வச்சுக்குவேன். அப்படிதான் ஜோ படத்துல பார்க்கும்போது ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு ப்ரொஃபஷனல் கேரக்டர் வந்தாரு, நல்லா இருந்துச்சு, நல்லா காமெடி பண்றானே அப்படின்னு மைண்ட்ல இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல ஒரு கேரக்டர் இருக்குது, டக்குன்னு அந்த பையன் அன்னைக்கு பார்த்தமே அப்படின்ட்டு என்னுடைய அசோசியேட்ட பேசினேன். எனக்கு அந்த பையன் பேர் என்ன விசாரிங்க. அப்புறம் அந்த பையன் சொல்லும்போது சரி அந்த பையனை வர சொல்லுங்க, பண்ண வைப்போம். அப்படி நம்ம
பார்க்கும்போது ஒவ்வொரு படங்கள் பார்க்கும்போதே நமக்கு நிறைய கேஸ்டிங் நம்ம மண்டைக்குள்ள உட்காந்துக்கும். கண்டிப்பா சார். இந்த ஸ்டோரியை எழுதும் போது யாருக்காக சார் எழுதிருந்தீங்க? நான் இது வரைக்கும் வெண்ணிலா கபடிக்குள்ள இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஹீரோயும் மைண்ட்ல வச்சு கதை எழுத மாட்டேன். பாயம்புலிங்கிற கதை மட்டும்தான் பாண்டி நாடு ரிலீஸ் ஆன உடனே நான் கமிட் பண்ணிட்டேன். கமிட் பண்ணதுனால வேற வழியே இல்ல, விஷாலுக்குன்னு ஒரு கதை பண்ணணும் அப்படின்ட்டு விஷாலுக்குன்னு எழுதின கதை தான் வந்து பாயம்புலி. மீதி எந்த கதையுமே நான் ஹீரோ ஒரு ஏஜ மைண்ட்ல வச்சுட்டு தான் எழுதுவேன். அதுக்கு ஒரு கதாபாத்திரம் கேரக்டர் வச்சுட்டு தான் எழுதுவேன். ஹீரோக்களை மைண்ட்ல வச்சுட்டு எழுத மாட்டேன். இப்போ ஒரு கதை எழுதணும்னா எவ்வளவு டியூரேஷன், எவ்வளவு நாட்கள் எடுத்துப்பீங்க சார் ஒரு கதை எழுதுறதுக்காக? அதெல்லாம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டூரேஷனே சொல்ல முடியாது. ஃபில்ம் மேக்கிங்ல நம்ம வந்து டூரேஷன் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டூரேஷனே சொல்ல முடியாது. நான் எழுதி முடிச்ச கதைகளை விட எழுதி முக்காவாசி முடிச்சு ஓரமா போட்ட கதைகள் தான் அதிகம். ஏன்னா அதுக்கு மேல அந்த கதை நகராது, அதுக்கு ஒரு முடிவு கிடைக்காது, அதுக்கு பினிஷிங் கரெக்டான பினிஷிங் கிடைக்கலன்னா அந்த கதையை என்னால பண்ணவே முடியாது. சரி ஓகே, இதுக்கு எப்ப முடிவு கிடைக்குமோ எடுத்து ஓரமா வச்சிருவேன். நான் ஒரு 100 கதை எழுதியிருக்கேன்னா ஒரு 70 கதை எடுத்து ஓரமா வச்ச கதைகள் தான் இருக்கும். அதுக்காக அது வேஸ்டா போயிடுச்சுன்னு கிடையாது. அதுக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அடுத்த கதையை கரெக்டா எழுத வைக்கும். சம்டைம்ஸ் இதுல இருக்கக்கூடிய 2-3 சீன் அடுத்த கதைக்கு செட் ஆகும். அந்த மாதிரி நிறைய நடக்கும். இப்போ இந்த 2K லவ் ஸ்டோரி படத்தை எந்த மாதிரியான ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல பார்க்கணும் சார்? கண்டிப்பா இது வந்து எந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னா 2K கிட்ஸ் தான் மெயினா பார்ப்பாங்க. பர்டிகுலர் இந்த படம் வந்து நிறைய பெண்கள், நிறைய 2K கிட்ஸ் பெண்கள் நிறைய பார்ப்பாங்க. அதுவும் எந்த மாதிரி பெண்கள் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னா, வீட்டுல வந்து என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு பையன் கூட போன்ல பேசிட்டே இருக்க அப்படின்னு ஒரு அம்மா அப்பா திட்டுவாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா அம்மா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு இந்த படத்தை போட்டு காமிப்பா, நீ பாருமா இந்த படத்தை அப்படின்ட்டு. ஒரு பையன் ஃப்ரெண்டா பழக முடியுமா, நீ ஏமா எப்ப பார்த்தாலும் நீ தப்பாவே பாக்குற அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றதுக்கான ஒரு படமா இருக்கும். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போன் அப்படின்னா டி இமான் சார் அவர்களை சொல்லணும். உங்களுக்கும் அவருக்கும் எப்பயுமே ஒரு கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கு சார். சோ இப்ப இந்த படத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்? ஆக்சுவலி நானும் இமானும் சேர்ந்து பண்ற 9th மூவி இது. ஸோ ஒரு 9 படம் ஒரு மியூசிக் டைரக்டரோட பண்றேன் அப்படின்னா அவருக்கும் எனக்கும் எவ்வளவு புரிதல் இருக்கும். அது வந்து புரிதலை மீறி வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பே வந்து வெளிப்படும். இவர் நல்லா இருக்கணும்னு இமான் நினைக்கிறதும், இமான் நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறதும் அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு படத்துக்கு மியூசிக்லாம் அமையும். நிச்சயமே இந்த படம் வந்து இமான் இது வரைக்கும் பண்ண படங்கள் எவ்வளோ படங்கள் அவர் பண்ணியிருந்தாலும் வில்லேஜில் நிறைய லவ் சாங்ஸ் பண்ணியிருக்காரு. பட் ஒரு சிட்டியில ஒரு லவ் ஸ்டோரிக்கு ஒரு மியூசிக் பண்றது இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு யங் கப்பிள்ஸ்க்கு சிட்டி லவ் ஸ்டோரியிலே அவர் படம் பண்ணவே இல்லை. ஸோ அப்படி ஒரு படம். இதுல ரொம்ப ஒரு எனக்கு பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா, இமான் சார் ஃபர்ஸ்ட் வந்து சவுண்ட் ஃபேக்டரின்னு ஒரு டிஐ சவுண்ட் ஃபேக்டரின்னு அவர் ஆடியோ லேபிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இந்த படத்துடைய சாங்கு இது வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப யூனிக்கா இருக்குது, இது ஹிட் ஆகும். இந்த படம் வந்து நம்ம லேபிள் லான்ச் பண்றதுக்கான படம்னு அவரை டிசைட் பண்ண வச்சுச்சுல. ஸோ அந்த விதத்துல ஐ எம் சோ ஹாப்பி. கண்டிப்பா சார். அதே மாதிரி ஜீவா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல அவர் கிரிக்கெட்டுக்காக இவ்வளவு மெனக்கிடல்கள் இருக்கு அப்படின்னு இருக்கும். ஆதலால் காதல் செய்வீர், எல்லாரும் லவ் பண்றாங்கப்பா. ஆனா இவங்களோட லவ்வையும் தாண்டி கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருக்கு, அந்த குழந்தைய தனியா ஒரு ஷார்ட் காட்டுவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கதையிலையுமே ஏதாவது ஒரு சோஷியல் மெசேஜ், முக்கியமா நம்ம இதை பார்க்க மறந்துட்டோம் பாருங்க அப்படின்னு நம்ம கண்ணை திறக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு சார். அது எப்படி சார் பிடிக்கிறீங்க? அது எங்க இருந்து தோணுது சார்? இல்ல தாட் ப்ராசஸ் தான். நம்ம வந்து என்னவா இந்த உலகத்தை பார்க்கணும், நான் உங்களை என்னவா பார்க்கறேன், நீங்க என்ன என்னவா பார்க்கறீங்க. ஸோ சக மனிதன் இப்ப சாப்பிட்டு போது கூட அதே ரூம்குள்ள வந்து டிரைவர் சாப்பிட சொன்னேன் சார், அங்க உட்காந்துக்கலாம் சார் அவங்க டிரைவர் அப்படின்னாரு. எல்லா சாப்பாடு எல்லாம் விரிச்சு வச்சிட்டோம். டிரைவர் உட்காந்தானா 10 நிமிஷம் சாப்பிட போறாரு. இந்த ரூம்ல உட்காந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் அங்க வச்சு மறுபடியும் அவர் உட்காந்து சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷம் ஆகும். இல்ல சார் சும்மா சொன்னேன் சார். ஸோ அதுதான் அந்த உட்கார இடத்துல என்ன இருக்குது, நம்ம உட்கார்ந்த இடத்துல ஒரு டிரைவர் உட்கார வைக்க கூடாதுங்கிற அந்த தாட் இருக்குல்ல, அதுதான் இங்க பிரச்சனையே. ஸோ நான் எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அதனால நான் என்னுடைய கதைகளுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்களை ஒரு படத்துல நம்ம சொல்றது மூலம் வெகுஜன மக்களுக்கு இந்த விஷயம் போய் சேரும் அப்படிங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸ்லயே இருக்குது. நீங்க என்னுடைய படத்துல எந்த படத்துலயுமே வந்து ஹீரோ தம்மடிக்க மாட்டாரு, ஹீரோ தண்ணி அடிக்க மாட்டாரு, ஒரு வல்கரான சாங் இருக்காது. அது வாலண்டியாவே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெகட்டிவான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க கூடாது, பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது.
அந்த தாட் ப்ராசஸ் தான் வந்து என்னுடைய படங்களுடைய கிளைமேக்ஸ்லயும் வெளிப்படுது. படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நீங்க ரீசெண்டா சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நான் வந்து நிறைய படங்கள் பார்ப்பேன், எப்பயுமே பிலிம்ஸ் சின்ன சின்ன பிலிம்ஸா இருந்தாலும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்டா பார்த்த படம் அப்படின்னா என்னவா இருக்கும் சார்? எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் லப்பர் பந்து லாஸ்டா பார்த்ததுல. ஓகே சார். இந்த டைரக்டர் பண்ற படங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுன விஷயம்னா எந்த டைரக்டர், எந்த பிலிம் சார் சொல்லுவீங்க? அமீர் சாருடைய பருத்தி வீரன் அது மாஸ்டர் பீஸ். பாலாஜி சக்தியோடைய காதல் அது அவருடைய மாஸ்டர் பீஸ். அப்புறம் வந்து வெற்றிமாறன் சாருடைய அசுரன் அது அவருடைய மாஸ்டர் பீஸ். ஜெய்பீம் நானவர்களுடைய ஜெய்பீம் அது ரொம்ப அற்புதமான படம். இப்படி ஒவ்வொரு டைரக்டர்ஸ்லயும் ஒவ்வொரு முக்கியமான படங்கள் இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு படங்களும் அது நமக்கு பிடிக்கும். கண்டிப்பா 16 வருடங்கள் இந்த திரைத்துறையில சாதிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இன்னுமே நிறைய சாதிக்கணும். உங்களுக்கு இந்த ஒரு ஹீரோ கூட எனக்கு ஒரு படம் பண்ணணும்ன்றது ஆசையா இருக்கு அப்படின்றது ஏதாவது இருக்கா சார்? அது விஜயகாந்த் சார் கூட பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு, பட் அது வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் சார் அதுக்கப்புறம் யாரும் இல்லையா? ஓகே சார். கிட்டத்தட்ட ஒரு 16 வருடங்கள் எல்லாரையுமே நிறைய சோசியல் மெசேஜ் மட்டும் இல்லாம இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கறத நிறைய இடங்களை சுட்டி காட்டியிருக்கீங்க. அந்த வகையில இந்த 2K லவ் ஸ்டோரி படமும் ஒரு சமுதாயத்துக்கு நல்ல கருத்து சொல்றது மட்டும் இல்லாம எல்லாருமே உங்க வீட்டுல ஒரு பார்வையை வச்சிருக்கீங்க, அந்த பார்வை சரியா தப்பான்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்க கொடுத்த இந்த இன்டர்வியூ மூலியமா எனக்கு கிரியேட் ஆயிருக்கு சார். ஸோ நெக்ஸ்ட்டுமே ஒரு பெரிய பிலிம்ல உங்களை வந்து நான் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன ஃபிலிம்னா என்ன? அப்படி இல்ல சார், நீங்க எடுத்தீங்கனாலே பெரிய ஃபிலிம் தான் சார். இல்ல, பெரிய ஃபிலிம் சின்ன ஃபிலிம்ங்கிறது ஆஃப்டர் ரிலீஸ் தான் டிசைட் ஆகும். கண்டிப்பா சார். ஓகேங்களா? அதனால பெரிய ஃபிலிம் சின்ன ஃபிலிம்ங்கிற அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்காது. சாரி சார். சோ இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இது பெரிய படமா சின்ன படமான்னு முடிவாகும். இது பெரிய படம் தான் சார். இல்ல சொல்றேன், இது பெரிய படமான்னு இப்பவே எனக்கு தெரியாது. ஓகே, ரிலீஸ்க்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். சரி, ஓகே சார். இன்னொரு படத்துல சந்திப்போம் சொல்லுங்க. இன்னொரு படத்துல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் சார். ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ so much.